Hi friends, welcome to day 22 of Excel. Day 22 of Excel நம்ம என்ன பார்க்க போறோம்னா filter by function பார்க்க போறோம். இங்க வந்துட்டு நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம இந்த டேட்டா வச்சு தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஃபில்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் நேம், டாஸ்க் அண்ட் டேஸ் ரெக்வயர்ட் அண்ட் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு நான் நேம்ஸ் சேஞ்ச் பண்ண எனக்கு இங்க வேல்யூஸ் வரணும். இந்த மாதிரி எனக்கு ஃபில்டர் ஆகணும். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். பட் இங்க நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபில்டர் பை ஃபங்க்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கொண்டு வரதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ஃபில்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பிராக்கெட் ஃபில்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தா அப்படின்னா அரே கேக்குது. எனக்கு வந்துட்டு அரே வந்துட்டு என்னோட டோட்டல் டேபிள் தான் அரே. எனக்கு எல்லா வேல்யூஸ்மே வேணும். ஸோ நான் டோட்டல் டேபிளையுமே அரேவா கொடுத்துட்டு F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே கமா கொடுத்துட்டு இன்க்ளூட்ல வந்துட்டு எனக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் வைஸ் தான் எனக்கு வந்துட்டு நான் வந்து இது பண்ண போறேன். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, அகைன் நான் வந்துட்டு F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு எனக்கு வந்துட்டு இந்த செல் பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும். இதான் என்னோட கிரைட்டீரியா செல். ஸோ இது கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் தான் நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரைனிங்னு கொடுத்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ சப்போர்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ நமக்கு வந்துட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி வருது. ஸோ சேல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேல்ஸ் இப்போ நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன். அண்ட் நல்லா கவனிங்க, இங்கே வந்து அரே கொடுத்துருக்காங்க. அரே வந்துட்டு நம்மளோட டோட்டல் டேபிள். ஆஃப்டர் தட் கமா கொடுத்தோம் அப்படின்னா இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோமோ, அதாவது நம்மளோட கிரைட்டீரியால நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம டேபிள்ல இருந்து எடுக்கணும். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ சப்போஸ் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், நோ டேட்டா அந்த மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அரேல வந்துட்டு நான் டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ F4 கொடுத்துட்டு வேல்யூஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிரைட்டீரியா இன்க்ளூட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் நேம் வச்சு தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ எகெயின் அதையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு இங்கே கொடுக்குற வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு சேஞ்ச் ஆகணும் எகெயின். ஸோ வந்துட்டு லைக் ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருக்கனால இங்கே நம்ம பக்கத்து டேபிள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆகணும். இஃப் நல் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள நோ ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே எதுவுமே டைப் பண்ணல. ஸோ நோ ரெக்கார்ட்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் ட்ரைனிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேல்யூஸ் ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ஃபங்க்ஷன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.